அர்ச்சனா சூர்யா கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. ஏற்கனவே சூர்யா கேட்டுட்டாரு, நீங்க சாப்பாடு அங்க செஞ்சுட்டு இருக்கும் போது யாரு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு ஆள் தான் வந்தாங்க, அதுவும் அந்த அர்ச்சனா தான். அப்ப டவுட்டே இல்ல, அர்ச்சனா தான் குற்றவாளி. அவ ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும். ஏன் அவளை அந்த இடத்துல சேர்த்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சூர்யா சார் சொல்றது ஒரு வேளை உண்மையா இருக்குமா? அர்ச்சனா இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க நம்ம நந்தினி. இதுதான் ஒரு பெரிய தவறான விஷயம். பட் என்ன ஒண்ணு, இந்த வீட்ல இருந்து யாரோ ஒருத்தர் நம்ம அவளுக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா, சூர்யா அந்த இடத்துல போட்டு உடைச்சிடுறாருங்க. பட் இப்பதான் ரேணுகாவுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மாட்னா மட்டனு அவ்வளோதான். நம்ம என்னமே பண்ண முடியாது. கண்டிப்பா விடவே மாட்டாங்க. என்னதான் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ சூர்யா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டவுட்டே வேணா அவளா தான் இருக்கும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருங்கள் பார்த்தீங்கன்னா, 60 பேர் இந்த மாதிரி வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரா சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் இதுக்கு மேல குற்றவாளியா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எல்லாருமே ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர. சுந்தரவல்லி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்னதான் கோவம் இருந்தாலும் இந்த இடத்துல தான் அத காமிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலையா சார் வந்து கேட்பாரு. சார் இவங்க மேல தப்பு இருக்காது. அப்படி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் குற்றவாளிய கண்டுபிடிச்சு தரேன். என்ன நம்புங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலையா சொன்ன உடனே ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுனால தான் இவ்ளோ பேரும் போலீஸ், இந்த மாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எல்லாருமே நம்ம வீட்ல வந்து நிக்கிறாங்க. இதுவரைக்கும் போலீஸ் நம்ம வீட்டை தேடி வந்திருக்கா? எதுவா இருந்தாலும் கால் பண்ணி தான் கேட்பாங்க. ஆனா இவள அரெஸ்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைமா வந்தாங்க. இப்ப ஃபுட் சேஃப்டி ஆபீசரும் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவல்லி இல்லாத போல அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம நந்தினிக்கு டவுட் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேல தான். பட் அது முழுமையா அவங்களால வந்து பூர்த்தி பண்ண முடியலைங்க. இப்போ அர்ச்சனாவுக்கு டைரக்ட்டா கால் பண்றாரு நம்ம சூர்யா. சூர்யா கால் பண்ணி, "நீ எதுக்காக அவங்க செஞ்சுட்டு இருந்த இடத்துக்கு போன? அதாவது இட்லியும் இடியாப்பம் செய்யறதால உனக்கு என்ன வேலை?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாரு. "ஹலோ ஹலோ, நான் அங்க நடுவுல ரோட்ல எதர்ச்சியா வந்து நந்தினிய பார்த்தேன். சரி பார்த்துட்டு எப்படி பேசாம போக முடியும்? அவங்க பண்ற ஒரு பிசினஸ்க்காக நான் வந்து அவங்களுக்கு கங்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போனேன். இது என்னெல்லாம் சந்தேகப்படக்கூடாது நீ" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. "நான் மறுபடியும் சொல்றேன். நீ எந்த பிளான் போட்டாலும் என்னையும் நந்தினியும் பிரிக்கவே முடியாது. அதனால இது எல்லாத்தையுமே நீ கைவிட்டுரு. இந்த வீட்ல இருந்து யார் உனக்கு வேலை பார்க்குறாங்கன்றத கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாருங்க. ஸோ இதுக்கப்புறம் ரேணுகாவுக்கு மட்டும் நம்ம நந்தினி கிட்ட மாட்டிக்கினான்னு வச்சுக்கோங்களேன், பலார்னு ஒரு அறைய விட்டு கேட்டுருவா. இதுக்காடி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி நான் இந்த வீட்ல வந்து உன்னை ஒரு வேலைக்காரியா சேர்த்து விட்டேன். நானே இந்த வீட்ல வேலைக்காரியா தான் இருக்கேன். பட் உன்னை ஒரு அனாதைன்னு நம்பி நான் இந்த இடத்துல சேர்த்தேனே, அதுக்கு காட்டுற விசுவாசம் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. பலார்னு ஒரு அறைய விட்டு. ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி, அந்த அர்ச்சனாவையும் சரி, இந்த ரேணுகாவும் சரி நம்பக்கூடாதுங்க. என்ன இருந்தாலும் நம்ம சூர்யா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவ ஒரு பொண்ணே கிடையாது. நான் மனுஷனாவும் மதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.